ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, உனக்காக உன்னுடைய துணையின் வீட்டார்கள் ஓரிடம் சென்று குறி கேட்டார்கள். அப்படி என்ன அந்த குறியில் வந்தது? உன்னுடைய துணையின் வீட்டார்கள் அதனை கேட்டு அதிர்ந்து விட்டார்கள். உனக்கான முழுமையான விவரத்தையும் உன் அப்பா நான் சொல்கின்றேன். உனக்கும் உன் துணைக்கும் இடையில் எவ்வளவோ அன்பும் அக்கறையும் இருந்த பொழுதிலும் ஏதோ சண்டைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. இதனை வீட்டின் பெற்றோர்களும் எத்தனை நாட்கள் தான் தீர்த்து வைப்பார்கள்? எதற்காக உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்றது, இப்படி சண்டை போட்டு பிரிந்துள்ளது என்பதை கேட்கவே உன் மனநிலையையும் உன்னுடைய துணையின் மனநிலையையும் கருதிதான் அவர்கள் குறி கேட்க சென்றார்கள். அவரை பிரிந்திருந்தால் நீயும் நிம்மதியாக இல்லை, அவரும் நிம்மதியாக இல்லை. இருவரும் சேர்ந்து இணைந்து ஒன்றாக வாழ முடியுமா? எப்பொழுது சேர்ந்து வாழ்வார்கள்? எப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடியல் வரும் என்று கேட்பதற்காகவே குறி கேட்பவரை பலரிடமும் விசாரித்து நன்றாக குறி பார்ப்பவரை கேட்டு அவரிடம் சென்றுள்ளனர். அங்கே அவரோ, நீங்கள் இருவரும் சேர்ந்திருந்தால் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைத்தான் வரும் என்று கூறிவிட்டு சிறிது நாட்கள் பிரிந்திருந்தால் நல்லது என்று கூறிவிட்டார். அதனை கேட்டு உன்னுடைய துணையின் வீட்டாரோ அதிர்ந்து விட்டார். அதன் பிறகு அந்த குறி சொல்பவர் ஒரு பரிகாரத்தை செய்தால் மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறினார். எனவே உடனடியாக அந்த பரிகாரத்தை சொல்லுங்கள். நிச்சயமாக நாங்கள் அதை செய்து முடித்துவிட்டால் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்து விடுவார்கள் என்றால் எதையும் செய்ய தயாராகத்தான் இருக்கின்றோம். எங்களுக்கு என்னுடைய மகனின் சந்தோஷம்தான் முக்கியம் என்று கூறுகின்றனர். அதனால் அவரோ அந்த பரிகாரத்தை எழுதி உன்னுடைய துணையின் வீட்டாரின் கைகளில் ஒப்படைத்து விட்டார். கூடிய விரைவில் பரிகாரம் நிறைவேறியதும் நிச்சயம் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீர்கள் என்று குறி சொல்பவர் கூறிவிட்டனர். ஆனால் என் அன்பு பிள்ளையே, நீயும் மனதிற்குள் அவர் மீது வைத்திருக்கின்ற அன்பு அளவற்றது. அதே போலதான் உன்னுடைய துணையும் உன் மீது வைத்திருக்கும் அன்பு அளவற்றது. உன்னுடைய துணையின் வீட்டாரின் சந்தோஷத்திற்காகத்தான் குறி கேட்டார்களே தவிர அந்த பரிகாரத்தை செய்வதனால் நீங்கள் இருவரும் சேரப்போவதில்லை. உன் அப்பாவின் ஆசீர்வாதம் உங்கள் இருவரையும் சேர்க்கும். பின்பு எதற்காக அப்பா பிரித்து வைத்தீர்கள் என்று கேட்கின்றாயா? காலத்தின் கட்டாயத்தாலும் சில கர்ம வினைகளை அனுபவிப்பதாலும் தான் பிரிந்திருந்தீர்கள். அதற்கான நேரமும் காலமும் இப்பொழுது முடிந்து விட்டது. இனி வருங்காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்வை தரப்போகின்றது. இருவரும் ஒன்றாக இணைந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள். அதனை பார்த்து உன்னுடைய துணையின் வீட்டாரும் உன் குடும்பத்தாரும் சந்தோஷப்பட போகின்றீர்கள். நிச்சயம் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.